டிஸ்க்ளைமர் இந்த வீடியோவில் வரும் வீடியோக்கள் மற்றும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. முன்ன விட காதல் பத்தின பேச்சு இப்ப கொஞ்சம் ஓபன் ஆயிருக்கு. ஒரு காலத்துலலாம் அந்த பையனும் அந்த எதிர் வீட்டுல இருக்கானே அந்த பையனும் லவ் பண்றாங்களா அந்த மாதிரி இருக்கா தட்டி கொண்டு வந்துட்டா இவரை எல்லாம் நம்பி எப்படிதான் ஓடி ஆறாளுங்களோ காதலிக்கிறாங்களா அப்படிங்கிற வேர்ட் வெளியில வராது. ஆனா இன்னைக்கு ஒரு டிவில ஒரு லவ் சாங்க பார்க்கவோ காதல் விஷயங்களை பேசுதல் என்பது எவ்வளவு சாதாரணமாக மாறி இருக்கிறது. இதுக்கு வேற வழக்கம் கேட்கிறாங்க. சார் எங்க வீட்டுல நடந்த பிராக்டிகல் உண்மை இதே நீங்க நடந்துட்டு இருக்கும்போது சன் வந்தா நீங்க ஆஃப் பண்ணா அப்ப அவங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் டிஸ்கஸ் பண்ணாங்க. என்னடா வெக்கப்படுறே ஏதாவது லவ் பண்ணி தொலைச்சிட்டே என்ன சொல்லடா டாடி கிட்ட. நான் சோபா உட்காந்து ஆப்போசிட் சோபா உட்காந்துருக்கேன். என்னப்பா அப்படின்னு கேக்குறாங்க. எங்க வைஃப் ஒரு 10 மீட்டர் தூரமா நின்று வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஜினியரிங் வந்து 3rd இயர் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நான் வந்து ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட்லியா பழகுனேன். செதுக்கிடுவேன் அப்படியே செதுக்கிடுவேன். ஒரு பொண்ணு கேக்குதா பொண்ணு நேரடியா என்னோட லைஃப்ல எங்க வீட்டுல நடந்த விஷயம். இப்ப வந்து நீங்க எனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்டா தெரியுது அதுக்கு சமமா இம்பார்ட்டன் எனக்கு தெரியுது. லவ் மேட்டரா இவ்வளவு ஃப்ரெண்ட்லியா போயிடுச்சு இப்ப லவ். நான் என்ன பண்றேன்னு தெரியல. நாங்க கவலையே படாதீங்க காதலுக்காக உயிரே குடுத்து அதெல்லாம் வேணாம். உன் பொந்தெல்லாம் வச்சு என்னால அலைய முடியாது. வேற எந்தெந்த விஷயத்தில் தலையிடுவதற்கு உங்களுக்கு உரிமை இருப்பதாக நீங்க நினைக்கிறீர்கள்? ஏத்துக்க மாட்டான்னு சொன்னோம். அவளுக்கு எவ்வளவோ எடுத்து சொன்னோம். சர்டிபிகேட்டை எரிச்சோம். ஐயோ என்னைக்கு தான் நீங்க எல்லாம் வெளியே வர போறீங்களோ. ஆனா நீங்க எல்லாம் உருப்பட போறது இல்ல. சர்டிபிகேட் எரிச்சிட்டீங்க. அவ படிச்ச அவ வீட்டை கைட்டி படிச்சா கிட்டத்தட்ட 120 150 சர்டிபிகேட் எல்கேஜில இருந்து வாங்க சர்டிபிகேட்டை எரிச்சோம். இந்த மங்கையர் கரசியை மறக்க முடியுமா? உன்னையெல்லாம் அடிக்கவே இல்ல அலற சீர்வரிசை செஞ்சு கல்யாணத்தை செஞ்சா ஊரை விட்டு ஒதுக்கி வச்ச மாதிரி ஒதுக்கி வச்சிருக்கோம். அப்ப என்ன எங்க போ சொல்ற? செத்து போடி டேய். இவளை வெளியில தள்ளிட்டு கதவு மூடுங்கடா. ஓ அவங்க சர்டிபிகேட் எரிச்சு விட்டீங்க. ஏன்னா நம்ம படிக்க வச்ச படிப்பு தானே நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாலேன்னு எல்லாத்தையும் எரிச்சிட்டோம். இவன் சரியான பைத்தியம் இல்ல சரியாகாத பைத்தியம்டா. இவமாக இப்படி பண்ணிட்டாலே கொன்னு இருக்கிறாங்க சார். அப்படி தலை நிமிந்து வாழ்ந்தவன். நீ போனோம்லாம எங்க மானம் போச்சு எங்க மருதாய் போச்சு எங்க கெப்பாசிட்டியே போச்சுடி. நீங்க வந்து உங்களை மட்டும் தான் பாக்கீங்களே தவிர நீங்க என்ன வேணா உங்களோட நான் ஒரு டீச்சர். இப்ப நாக்கப்படுகிற மாதிரி கேக்குறேன். நீங்க கஷ்டப்பட்டா உங்க சொந்தக்காரன் வந்து கடன் சும்மா பைசா கொடுக்கானா? இல்ல சொந்தம் தான் சார். சொந்தம் பந்தாங்கன்னு எதுக்கு சார்? சொந்த பந்தம்லாம் சும்மா பாதியிலே விட்டுட்டு ஓடிடுவாங்க. அவங்கவுங்க வாழ்க்கைய அவங்கவுங்க தான் வாழணும். ஏங்க சொந்தத்துக்காக குழந்தைய பலி கொடுக்கீங்களாங்க? அவங்களோட வாழ்க்கைய கொடுக்கீங்களாங்க? எங்க வீட்டுக்கார் வந்து ஏற்கனவே சொன்ன சர்டிபிகேட்டை எரிச்சாங்க சொன்னேன். கதையை சொல்லிட்டு கோரத்தை கொட்டாயிருந்தீங்க. இப்பயும் அவங்க உயிர் எழுதி வச்சுட்டாங்க. நான் செத்தானா அவன் இந்த வீட்டுல மிதிக்க கூடாது. நீ வந்த கட்ட வேகாதடி எங்க செத்து தொழில் திருக்கி மகளே. ஏன்னா நான் வந்து கணவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய பாரம்பரியம் மிக்க குடும்பம். பாரம்பரியம் கிடையாதுங்க. இருங்க சார் தயவு செய்து சொல்றேங்க சார். அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. நீ இன்னைக்கு வந்து ஒரு கணவனுக்கு மனைவியா பயந்து இருந்து வாழ்ற ஒரு தாய்க்கு பிறந்த மகளுக்கு காதலிக்க எப்படி துணிச்சல் வந்துன்னு கேக்குறாங்க. ஷேக்ஸ்பியர் என்ன சொன்னாரு? காதலுக்கு காரணம் இருக்க முடியாது, காரணம் இருந்தா அது காதலா இருக்க முடியும். நீங்க வந்து ரொம்ப தப்பா இன்னொருத்தங்களுக்கு இருக்காது. டவுன்ல இருக்கவங்க நல்லா இருக்கீங்க சார். கிராமத்துல இருக்கவங்க பாடுங்க சார். உங்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனை? எனக்கு 1000 பிரச்சனை இருக்கும்டா. அதெல்லாம் அவட சொல்லிட்டு இருக்க முடியுமா? என்ன பத்தி பிரச்சனை? இல்லமா இப்போ உங்க சொந்தக்காரங்க எல்லாம் ஒத்துக்கல தலை வந்து நிக்க முடியலங்கறீங்க. இப்போ இது ஒரு சைடு. இன்னொரு சைடு ஒன்னு இருக்கு. அந்த பையன்கிட்ட அப்படி என்ன குறை? அவன் வேணா வரணும்டா. டேய் வரணும்ங்கிறது கொடியில மட்டும் தான்டா இருக்கணும். மக்கள் மனசுல இருக்கப்படாதடா. அவன் வேற ஜாதிடா. இதுவரைக்கும் அந்த பையன்கிட்ட எந்த குறையும் நீங்க சொல்லல? அந்த பையன் நல்ல பையன் தான். ஃபேமிலி நல்ல ஃபேமிலி தான் சார். பையன் நல்ல பையன். நல்லா இருக்காங்க. ஏக்கம் நடிக்க வர போனே போட்டுட்டா பொண்டாட்டி யாரு மாமியார் யாருன்னு தெரியல அவனுக்கு. அத பத்தி நான் அப்ப ஊருக்காக பயப்படுறீங்க அவ்வளவுதான் சார். ஊர்ல ஒருத்தங்க நம்ம ஊரை சார்ந்து தானே சார் நம்ம வாழ்றோம். உங்க கருத்தை பதிவு பண்றோம் இல்லன்னு சொல்ல. அந்த பையன் என்ன படிச்சிருக்காப்ல? நீதி நேர்மை சத்தியம் தர்மம் எல்லாம் அரியர்ஸ் வச்சிருக்கியா? எக்ஸாக்ட்டா என்ன படிச்சிருக்க நீ? பிடெக் ஐடி. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் சரி நான் இல்லன்னு சொல்ல. ஃபர்ஸ்ட் அந்த காதல்ங்கற வேர்டே ஹர்ட் பண்ணுது. காதல் விழுந்தேன் காதல் செத்தேன் காதலை நக்கினேன் காதல் 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 உம்மா எல்லா படத்திலும் காதல் பரவேசி பயில்கள். ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா காதலே ஒழுக்கக்கேடு அப்படின்னு 19 சொல்றது எப்படி எல்லாரும்? நான் அப்படியே சொல்லல. மகன் செஞ்ச தப்பு தான் நான் சொல்ல வரேன். அப்படி அர்த்தம்? அப்படித்தான் நான் பாடினேன். இல்லை நான் இது பண்ணிக்கிறேன். பேசுறீங்கல்ல தைரியம் இருந்தா சர்டிபிகேட் எடுத்து கோர்ட் கேஸ் போடணும். இவ பொம்பளை ரவடியாச்சே. லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாங்க சகல. அந்த பையனும் நல்லா படிச்சிருக்காரு. உங்க பொண்ணு நல்லா படிச்சிருக்கு. 2 பேருக்கு மெச்சூரிட்டி இருக்கு. வேற ஒரு ஜாதியில கல்யாணம் பண்ண காரணத்துக்காகவே அந்த பொண்ணுக்கு எதிர்காலத்துக்கு கூட அந்த பொண்ணோட சர்டிபிகேட் நீங்க எரிச்சிருக்கீங்க. சார் இவன் என்ன பண்ணணும் சார்? செருப்பு காட்டி அடிக்கிறீங்க.
நீங்க ஒரு ஆசிரியை, நீங்க அழுறீங்க, சங்கடப்படுறீங்க, உங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனா தொடர்ந்து நீங்க சர்டிபிகேட் ஃபர்ஸ்டே அதான் சொன்னீங்க. நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. என்ன உங்க பொண்ணு கிடையாதா? உலகத்துல இருக்க எல்லா பொண்ணு மாதிரி தானே எல்லாருக்கும் காதல் என்ன வர்ற மாதிரி எல்லாருக்கும் வந்துடணுங்கிற அவசியம் இல்ல. காதலுக்காகவும் சாவக்கூடாது, காதலிக்காமையும் சாவக்கூடாது. சூப்பர்ப்பா. இயல்பாக எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு உணர்வு தானே அது. அது ஒரு ஒழுக்க கேடு போல சித்தரிக்கிறது எந்த வகையில நியாயம்? நாங்க வளர்த்து வளர்ப்புக்கு அர்த்தம்லாம் பண்ணி புரியல. எவனாவது பொண்ணை பெத்து ஹார்லிக்ஸ் பூஸ்ட் கொடுத்து வளர்த்து வைப்பான். ஒரு 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு வந்து ஓட்ட பைக்கே நீங்க தள்ளிட்டு போயிடுவீங்களா? அப்ப அதாவது காதல் தப்புனா ஒரு நிமிஷம், இது என்னன்னா இப்ப எனக்கு ஒண்ணு புரியல. நீங்க மட்டும் சரியானவங்க, மத்தவங்க பொம்பளை பிள்ளை எல்லாம் மோசங்கிற மாதிரி இருக்கு. கால வராதப்பா. சரி சரி இருக்கட்டும். நாங்க வளர்ப்பு அப்படின்னா அப்ப உங்க வளர்ப்பு சரியில்லையா? நல்லாதான் வளர்த்தோம். இல்ல இப்ப என்ன இல்லம்மா, எல்லாரும் தான் வளர்க்கறாங்க, எல்லா பிள்ளைகளும் பிள்ளைய நல்லா தான் வளர்க்கறாங்க. அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே. நீங்க 2 தப்பு பண்ணிட்டீங்க. ஒண்ணு, முதல்ல சொன்னீங்க அவளுக்கு தண்டனையா நாங்க அவளுடைய சர்டிபிகேட் எரிச்சோம் பெருமையா சொன்னீங்க. நான் படிச்ச படிப்பெல்லாம் வேஸ்டா போச்சியா. ரெண்டாவது, நான் எவ்வளவோ உங்களை தடுக்க பாக்குறேன். உங்களுடைய மன ஓட்டம் சொந்த பிள்ளைய தப்பா பேசுறோம்னு லஜ்ஜையே இல்லாம நிறைய போறான்டா. ஒரு கல்யாண பொம்பளை பிள்ளைய அவ அப்படி பண்ணிவிட்டா, ஒரு பொண்ணுக்கு கலாச்சாரம் இருக்கா, ஒரு பண்பாடு இருக்கா, உங்க பிள்ளைய பத்தியே பேசிட்டு இருக்கீங்களேமா? அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். உங்க சொந்த பொம்பளை பிள்ளைமா அது? எல்லா ஜாதியிலையும் கலப்பு மனம் இருக்கு, யார்கிட்ட கலப்பு மனம் இல்லைங்கிறீங்க. நீங்க மட்டும் தான் பியூரிட்டான் மாதிரி எப்படி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு உங்களுடைய கோபம் எந்த அளவுக்கு மேல வருதா? நீங்க டீச்சர் சர்டிபிகேட் எழுத்தன்னு துணிச்சலா சொல்றீங்க, அந்த பொண்ணை கேஸ் போட சொல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறீங்க. இது என் தன்மான பிரச்சனை. என் சொத்தை அறிஞ்சாலும் சரி இந்த கேஸ் ஜெயிச்சே ஆகணும். ஜெயிக்கலாம், நீங்க கத்திரிக்கிற போடுங்க. அதை தாண்டி இன்னொன்னு சொல்றீங்க. தொடர்ந்து அவ வந்து அப்படி வளர்த்தோம், அவ தப்பு பண்ணிவிட்டா. நான் அதை மாதிரி தடுத்துக்கிட்டே இருக்கேன். ஆமா, அவ்வளவு ஆத்திரமா இருக்கு. இவ்வளவு நாளா கோவத்தை அடக்கி வச்சிருந்தேன். நான் இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. ஏன்னா நீங்க உணர்ச்சி வசப்பட்டு வேற எதுவும் உங்க பிள்ளைய பத்தியே சொல்லி பிடிவீங்களோ அப்படின்ட்டு. ஆனா நீங்க உங்களுக்கு அத்தை தாண்டி கோவம் வருதே. அப்படி என்னமா வாழ்ந்துட்டு தான் போட்டுவேன். விடுங்க, போட்டு அவங்கள நசுக்காதீங்க. அப்ப இதெல்லாம் கண்டுக்காம விட்டுற சொல்றீங்களா? இந்த வயசுல இதெல்லாம் சகஜம், நேச்சுரல்னு சொல்ல வந்தேன். சரி, ஓகே. ஹால்ல ஒரு டிவி பெரும்பாலும் இருக்கு. அதுல ஒரு காதல் பாட்டு, ரொமான்டிக் சாங் ஓடிக்கிட்டு இருக்கப்ப உங்க ரியாக்ஷன் என்ன? அவ்வளவு. உங்க பையனும் பொண்ணு உட்கார்ந்துருக்காங்க. ஏய் என்னடா இது, வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா. சார் நாங்க பாத்துட்டு இருப்போம் சார். பசங்களா இஷ்டப்பட்டு அவங்களுக்கே பிடிக்காத மாத்தலாம். ஆனா நாங்களா மாத்துன்னு சொல்ல மாட்டோம். நல்லா பாரு, மனசு விட்டு பேசு. மாத்து சொல்ல மாட்டீங்க. அவங்களுக்கே ஒரு சங்கடம் வந்து மாத்தினா தான் அவங்களா மாத்தினாங்க. ஏன்னா நம்ம அந்த சைடுல சொன்னாதான் அது தப்பா தோணும். அது அடுத்தது. ஓகே, எஸ், ஓகே. அந்தந்த காரியங்கள் வரும்போது அவங்களுக்கு கூச்சமும் வெக்கமும் வரத்தாங்க செய்யும். அதுதாங்க தமிழர் பண்பாடுங்கிறது. அது அடுத்த நிமிஷம் அந்த காட்சி போயிட போகுது. அப்படி நம்ம ஆஃப் பண்ணாட்டி கூட அவங்க வேற எங்கேயோ அதை போய் பார்க்க தான் போறாங்க. அதனால நாங்க அது அப்படியே கண்டு காணாம விட்டுருவீங்க. நல்ல மனசுமா, அப்படித்தான் இருக்கணும். சரி, அந்த மாதிரி காதல் சீனோட ஒரு சாங் வரும்போது எங்க அப்பா வந்தாங்கன்னா நாங்க 2 பசங்க தம்பி நாங்க எல்லாரும் பாத்துட்டு இருப்போம். அப்படின்னா டக்குன்னு வந்தோடனே நியூஸுக்கு மாத்துவாங்க. இவ்வளவு நாள் என் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப என்கிட்டயே நேரா மோத ஆரம்பிச்சியா? அப்பா வந்து நியூஸ் மாத்துவாங்க. அப்போ எங்களுக்கு தெரிஞ்சுக்கிடும். ஓகே, அப்பாவுக்கு பிடிக்கல, இது அப்பாவுக்கு பிடிக்கல, நம்ம எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து பாக்குறது பிடிக்கலன்னு சொல்லி டக்குன்னு அப்படி லைட்டா அப்பாவை பார்ப்போம். உங்க மனசோ அளவாயிர வயசு, கண்டது கழுதியில பார்த்து கண்ணுல கெடுத்துக்கிறாங்க. அந்த பக்கமா போங்க. வேற ஒண்ணுமே சொல்ல மாட்டோம். நியூஸ் சேனலுக்கு மாத்திடுவார். குடும்பத்தோட பாக்குறேன், பசங்க எழுந்திட்டு போயிருவாங்க சார். பசங்க எழுந்திட்டு போயிருவாங்க. அவங்களா எழுந்திட்டு போயிருவாங்க. சின்ன சிறுசுங்க இளம் ரத்தம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருப்பீங்க. மாடியில பெட்ரூம் இருக்கு, அங்க கூண்டு போய் கொஞ்சம் போங்க 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 போங்க. வேற என்ன ரியாக்ஷன் நடக்குது நம்முடைய குடும்பங்கள்ல? அவங்க பாக்கட்டுன்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துடுவேன் சார். இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். அவங்க என்ன பாத்துட்டு நீங்க எழுந்திட்டு போயிருவீங்களா? எனக்கு சங்கடமா இருக்கும். உங்களுக்கு சங்கடமா இருக்கும். பம்பு செட் விளம்பரத்துக்கு எதுக்குங்க ரம்பா? எல்லாத்துலயும் லோ ஹிப் லோ நெக், எல்லாத்துலயும் செக்ஸுங்க. நம்ம எங்க பசங்க எல்லாம் 3 பேர் சின்ன பசங்க. அது மாதிரி நெருடலா வக்கரமான சீன் வரும்போது கொஞ்சம் நெருடலா இருக்கும். இருந்தாலும் நான் அப்படி திரும்பி ஒய்ஃபை பாக்குற மாதிரி பாத்துட்டு ஏற்கனவே 3 இதுல வேற 4 பிள்ளைக்கு அடி போடுறாரு. அந்த சீன் போற வரைக்கும் அப்படி பேசி வேற பேச்சு கொடுத்துக்கோ. ஓகே, டைவர்ட் பண்ணுவீங்க. அப்படி இல்லன்னா குழந்தைய வந்துட்டு ஏதாவது வெளியில போய் இதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில அந்த டைம்ல இந்த 500 rupees போய் டீ சாப்பிட்டு வந்துரு. அது என்னன்னு தெரியல, கால்ல இருந்து வயிறுலாம் உபசமா இருக்குது, பசியே இல்ல. உங்க பையன் அல்லது உங்க பொண்ணு காதல உங்ககிட்ட சொன்னா உங்க ரியாக்ஷன்? எங்க வீட்டுல எங்க அப்பா கிட்ட சொன்ன உடனே அவரு பானே ஒண்ணு இந்த வீட்டுல அவன் இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். நானே இருந்துக்கிறேன், அவர் வெளியே போக சொல்லு. இப்படி இடிஞ்சு உட்காந்துட்டாரு. ஆனாலும் கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகி யாரு பொண்ணு என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு அந்த பொண்ணையும் பார்த்து போய் பேசி, இவன் தான் உனக்கு பொண்ணு தரேன்னு சொன்னவனா? இவன் தான் மாப்பிள்ளையோட அப்பனா, வாடா போடான்னு சொன்ன வாயை பிடிச்சு வச்சுடுவேன். அவங்க சேம் கம்யூனிட்டியா அப்படிங்கிறதுக்காக அவங்க சர்டிபிகேட் வரைக்கும் வாங்கி வெரிஃபை பண்ணி. கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே
துதியை இன்னும் ஒருமுறை பாடு. அவங்க சேம் கம்யூனிட்டியா அப்படிங்கிறதுக்காக அவங்க சர்டிஃபிகேட் வரைக்கும் வாங்கி வெரிஃபை பண்ணி ஓகே எல்லாமே ஓகே நம்ம சேம் கம்யூனிட்டி தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு உங்களை திருத்துறதுக்கு. அப்புறமா அந்த பொண்ணுகிட்ட சொல்லிவிட்டாங்க, நீ போய் சொல்லுமா உங்க வீட்டுல நீ சொல்லி எப்போ வந்து பேச சொன்னாலும் நான் வந்து பேசுறேன். தகப்பா வாழ்க்கையிலேயே ஒரு உருப்படியான காரியம் பண்ணிருக்கேன்னா அது இதுதான். உங்க அப்பா அம்மா கிட்ட நான் வந்து பேசுறேன்னு சொல்லி, ஆனா அவங்க சைடுல கடைசி வரைக்கும் சம்மதிக்கவே இல்லை. நீ ஒண்ணு கவலைப்படாத, போட்ட ஜெட்டியோட வா பொழைச்சுக்கலாம். டேய் கூப்பிடுறா பாடுறா போடா. உங்க அப்பா அம்மா கிட்ட நான் வந்து பேசுறேன்னு சொல்லி, ஆனா அவங்க சைடுல கடைசி வரைக்கும் சம்மதிக்கவே இல்லை. லட்டு நான் இனிக்கோ லவ் நான் கசக்குன்னு எவ்வளவு பெரிய தத்துவம் சொன்ன, கொஞ்சமாவது கேட்டியாடா? என்னோட லவ் எங்க வீட்டுல தெரியப்படுத்தணும்னு நினைக்கும் போது முதல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் லவ் எல்லாம் சொல்லி பார்த்தேன். எங்க வீட்டுல ரொம்ப ஃப்ரெண்ட்லியாவே பேசிட்டு இருந்தாங்க. சோ ஒவ்வொரு விஷயமா சொல்லி பார்த்தேன். அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். இது அப்படி இதுக்கெல்லாம் மேல ஒரு ஸ்டெப் போயிட்டு என்னோட ஃப்ரெண்டோட லவ் ஹெல்ப் பண்றோன்னு போயிட்டு அந்த வீட்டுலயே போயிட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து அந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சா. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. ஆமா அவனுங்க எல்லாம் யாரு? கடைசியா 10 நாள் வரைக்கும் அது தங்குறதுக்கு சேஃபா ஒரு இடம் வேணும்னு எங்க வீட்லயே கொண்டு வைக்கிறேன். எங்க வீட்டுல அக்செப்ட் பண்றாங்க. ராத்திரி அசதியா இருக்கிற ஒரு ரவுண்ட் கட்டிங் போட்டு தூங்கிட்டேன். அந்த கேப்ல என் பொண்டாட்டியை இன்னொருத்தனுக்கு கூட்டி கொடுத்துறியாடா. இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே நம்ம வீட்டுல நம்ம விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஆரம்பிக்கும் போது நமக்கு ஒரு ஈஸியா போகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். லைட்டா ஒரு விஷயமா சொல்லும் போது அப்படியே நெகட்டிவ் திங்ஸ் ஆப்போசிட்டா தான் வருது நமக்குங்கும் போது. அவங்களுக்கு சொல்றதுக்கு 1000 காரணங்கள் இருக்கு. இவன் சேர்த்து வைக்க மாட்டான், நானா போய் மரம் சேர்த்துக்கிறேன். என்ன சொல்றாங்க? அவங்க ஸ்டேட்டஸ் கம்மி, ஜாதி, அண்ணன் தம்பி இல்ல, நீ படிச்சிருக்க அப்படின்னு வருஷலாம் உங்களுக்கு சொல்றதுக்கு 1000 காரணங்கள் இருக்கு. உனக்கெல்லாம் இந்த ஜென்மத்துல கல்யாணமே ஆகாது, வேணா அடுத்த ஜென்மத்துல ட்ரை பண்ணி பாப்போம். உங்க காலத்துல நீங்க வீடுகள்ல காதலை பத்தி எவ்வளவு பேச முடிஞ்சது? இன்னைக்கு உங்க பிள்ளைங்க வீடுகள்ல காதலை பத்தி எவ்வளவு ஓபனா பேசுறாங்க? உயிரை வாங்குறேன், எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும். என்னுடைய பொண்ணு வந்து 5 வயசு தான் ஆகுது. சர்வ சாதாரணமா பக்கத்து வீட்டு பையன் அந்த பையன் கட்டி இவன் வந்து என்ன லவ் பண்ணதான் நான் பாப்பேன்னு சொல்லுது. எப்போ சொல்ற அந்த பையனுக்கு 7 வயசு தான் இருக்கும். நீங்க எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். பக்கத்து பையன் தான், கேஷுவலா விளையாடுற பசங்க. ஆக்சுவலா இதுக்கு உங்களுடைய ரியாக்ஷன் என்ன? ஏன்னா இது ஷாக்கா இருக்கு. இப்போ வரைக்கும் ஷாக்கா தான் சார் இருக்கு. நான் வேற என்ன சார் பண்ண முடியும்? என்ன எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? சின்ன குழந்தை நான் பச்சை பிள்ளைன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. நேத்து சந்து மனையில ஒரு பொண்ணோட பேசிட்டு இருக்கேன். முந்தா நாள் தியேட்டர் வாசல்ல ஒரு பொண்ணோட பேசிட்டு இருந்தேன். நான் என்ன அடிக்க முடியுமா? அதை தெரிஞ்சு பண்ணுதா தெரியாம பண்ணுதா? சின்ன பசங்க பீரியட்ல உங்களுக்கு அது மாதிரி ஞாபகம் இருக்கா? ரொம்ப சின்ன வயசுலயே நான் அப்பவே வந்து அசிங்கமா தெரியும். சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். இதை வந்து யார்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணிக்க முடியாது. காதலிச்சாலும் அது ஒரு அசிங்கமான விஷயங்கிற மாதிரி ஒரு மனோபாவம். அசிங்கமான விஷயம் நமக்கே தெரியும். ஓ மயன் அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டான்டா. நம்ம பண்றது தப்பு. நம்ம கூட சேர்ந்த பசங்க கிட்ட மட்டும் தான் நம்ம ஷேர் பண்ண முடியும். வேற யாருக்கும் ஷேர் வீட்ல பேச முடியாது. வீட்டெல்லாம் பேச முடியாது. சாத்தி போடுவாங்க. சாத்தி பாக்கு தெரிஞ்சது நீ பெடல் எடுத்துருவாங்க. என்ன கேக்க அண்ணனை பார்த்து பயமே இல்லாம இருக்க. போன வாரம் எங்க பக்கத்து வீட்டு பையன் வந்து அவங்க அப்பா போறப்ப கூப்பிடுறாரு, பையன் வேண்டாப்பா எனக்கு வேலை இருக்கு நான் வேற போறேன்ட்டு காலேஜ் போறேன். ஒருவேளை பாடம் படிக்க போவானோ, என்ன படிக்கிறான்னு நம்மளும் பாப்போம். ஆனா போனோடனே அவன் கிளாஸ் பிள்ளைய பிக்கப் பண்ணிட்டு போறான். சரி, இதை என் பையன் பாத்துட்டான். அவன் வந்து சொல்றான் அவங்க அப்பா வர்றப்ப வேண்டாம்னு சொல்லிட்டு அங்க ஒரு அந்த அக்கா கூட்டிட்டு போறாருப்பா. ஏயா இது ஒரு வேலைன்னு மெனக்கட்டு பாத்துக்கிட்டாக்கும் அப்படின்னு அந்த அக்கா யாரா நம்ம பக்கத்து வீட்டு அக்கா தானே? இல்லப்பா அந்த அவர் அண்ணோடைய சைட் அப்படிங்கிற கேசுவலா நான் கொஞ்சம் திங்க் பண்ண ஆரம்பிச்சேன். இவன் சந்தேகப்படவும் முடியல, சந்தேகப்படாம இருக்கவும் முடியல. கேட்டா தங்கச்சியும் என்னடா இப்பவே சைட்டுங்கிற பத்தி லெவல்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் நம்ம ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் சைட்டை பத்தி எல்லாம் பேசுறான், நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். இவனை பத்தி உனக்கு தெரியாது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு இல்லாட்டி ஒரு நாளைக்கு 4-5 பேர் வயிற்று போயிட்டு வாசல் வந்து நிக்க போறாங்க. கவனமா இருக்கணும். அந்த ஒரு வேற முதல்ல இருந்த காதல் எல்லாம் மத்தவங்க சொல்லி தான் பேரண்ட்ஸ்க்கு தெரியும். இப்ப வந்து நேரடியாவே கேஷுவலாவே பேரண்ட்ஸ்க்கு டைரக்டா எப்படி பேசுறாங்க காதலை பத்தி ஃப்ரீயா? அந்த குடிமையை வாயாலே எப்படினே சொல்லு. சொல்லாம போ, உங்ககிட்ட சொல்லாம நாய் வேற யாருக்கிட்டனே போய் சொல்லு. அம்மா எனக்கு 3 மாசமா இந்த பையனை பழக்கம் பிடிச்சிருக்கு, எனக்கு நல்லவனா தெரியறான், லைஃப் பார்ட்னரா சேர்த்துக்க போறேன். பாத்தியாடி இதுக்குதான் அப்பவே கள்ளிப்பால் ஊத்து சொன்னேன். உன்னுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்டுறாங்க. கிளீனா கேக்குறாங்க. இப்படி ஸ்ட்ரைட்டா கேட்டாங்களா உங்க பொண்ணு? கிளீனா கேட்டு திருமணமும் முடிஞ்சிருச்சு. எல்லாம் பயங்கரமா டெவலப் ஆயிட்டு இருக்காங்க. நாம தான் இன்னும் அப்படியே இருக்கிறோம். எனக்கு வந்து ஜாதி எல்லாம் பிரச்சனை கிடையாது. வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள் கண்டிப்பா டிகிரியா இருக்கணும். அவன் சொன்னதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அவன் சொன்னதுதான் நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான் முக்கியம். அப்பா சொன்னதை கேட்டியா? நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான் முக்கியம். காரணம் என்ன, எங்க 3 தலைமுறையா வீட்டுல வந்து டிகிரி கிடையாது. என்னுடைய ஒய்ஃப் 9th. ஆனா வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள் டிகிரியா இருக்கணும். அதனால அவன்கிட்ட முதல் சொன்ன ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எனக்கு ஜாதி பத்தி பிரச்சனை கிடையாது. எனக்கு உறவு முக்கியம் இல்லடா, நீடா பிறக்கிற இடம் கணக்கு இல்லடா, பொண்ணுதான்டா கணக்கு. நான் 25 வருஷமா ஒயிட் ஷர்ட் போடுறேன். அதுக்கு பாதகம் இல்லாம பாத்துக்க. உங்களுடைய அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஜாதி தான் தடையில்னு சொல்லிட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல 2 ஜாதி தான். ஒண்ணு ஆண் ஜாதி,
இன்னொன்னு பெண். இப்போ இந்த சபையில பதிவு பண்றேன், ஜாதியை வச்சு நானே கல்யாணம் எங்க மகனுக்கு பண்ண மாட்டேன். வேற எங்கேயாவது ஒரு பொண்ணை சொன்னா கூட கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன். லவ் பண்ணலாமா வேணாமா உனக்கு இருக்க பிரச்சனைக்கு வாழலாமா சாவலாமான்னு பாடு. ஆனா பொண்ணு படிச்சிருக்கணும், பொண்ணு டிகிரியா இருக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் வந்து நான் தெரிவிடுவேன். லவ்ங்கிறது வந்து டிகிரி படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாம் வரதில்ல சார். அது நீங்க லவ் பண்ண போறது இல்ல. உங்க பையன் லவ் பண்ண போறாங்க. யாருங்க பாருங்க, நீங்களே லவ் பண்ணா கூட சொல்லலாம், நான் வந்து யாராலும் கல்யாணம் பண்ணி. இப்ப இங்க ஒரு லேபர் இருந்து யாரை கல்யாணம் பண்ணிடுவாங்க? யாரா இருக்கீங்களா? இருந்தா தைரியமா சொல்லுங்க. சொல்லுங்க சார். நான் ஒரு பையன் இருக்கேன்னா அந்த ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ண சொல்லுவேன். நீங்க வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்களா இல்ல பையனுக்கு வாழ்க்கையை பாக்குறீங்களா சார்? இவர் பெரிய பிட்டாக்கா பிதர் கோபால அப்படியே ஆபனன் பார்ட்டிய வெறுப்பேத்தி கதிகாலங்க வச்சிடுவார். வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்க, வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்களான்னு கேக்குறேன். என் ஃபேமிலிக்கு ஆள் எடுக்கிறேன் சார். இருங்க, அதுக்கு ஆன்சர் பண்றேன். என் ஃபேமிலியோட ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ண நான் அடுத்த ஜெனரேஷன் அவட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண போறேன். டேய், நாங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் உங்களை கஷ்டப்படுறதுக்காக இல்ல, நாங்க இல்லாத காலத்துல நீங்க கஷ்டப்பட கூடாதுன்றதுக்காக தான். எங்க அப்பா என் ஹேண்ட் ஓவர் பண்ணாரு, என் ஜெனரேஷன் எங்க பையன் ஹேண்ட் ஓவர் பண்ண போறேன். வேலைக்கு ஆள் எடுக்கல, அப்ப நான் என் வீட்டுக்கு ஆள் எடுக்கிறேன். சமந்தி, உங்க பொண்ணுக்கு பாட தெரியுமாக்கும்? எனக்கு போர் அடிக்கும் போது மருமகளை பாடம் வச்சு கேட்டுருவோம்ல. ஒரு ஃபேமிலி ஒப்படைக்க போறேன். நாளைக்கு ஆள சொல்றேன். எங்க படிக்கலனால விவரமான பொண்ணா காப்பாத்து சார். வேலைக்கு ஆள் எடுக்கிறது 1008 குவாலிஃபிகேஷன் கேக்குறான். இந்த கோளாருக்கு பயந்து தான் நான் வேலை போறது இல்ல. சுத்தம் பையன் வந்தா அப்ப என்கிட்ட ஒப்படைனா எங்க வீட்டுக்கு சரி சார். இப்போ உங்க பையன் படிச்சுட்டா ஓகே, உங்க பையன் படிக்கல உங்க பையன் படிக்காத பொண்ணை கட்டி வச்சிருவீங்களா? அது நீ இப்படி எங்களை மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்ல. சிம்பிள், ஒரே ஒரு கேள்வி தான். காதலுக்கு படிப்பு முக்கியம் நினைக்கிறீங்களா சார்? மனசு ஒத்து போகணும், காதல் அதான் உணர்வுகள் ஒத்து போயிட்டாவே காதல் அங்க உருவாயிருது இல்ல. லவ்ஸ்க்கு வயசு வித்தியாசமே கிடையாது, எந்த வயசுலயும் லவ்ஸ் வரலாம். சார், என்னோட வீட்டுல என் பையன் வந்து யூகேஜி படிக்கலாம். 2 பறவைங்க உட்காந்துருக்கு, அது 2 லவ் பண்ணுப்பா அப்படின்னு சாதாரணமா என்கிட்ட சொல்றான். இது நடந்து ஒரு 3 நாள் தான். உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கா? என் குழந்தைய அதே மாதிரி சின்ன குழந்தை தான். சீரியல்ல காட்டுறாங்க இல்லையா, சும்மா அந்த ஹீரோயின் சும்மா ஸ்மைல் பண்ணுவாங்க. அம்மா அம்மா அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கம்மா. இஸ் ஜஸ்ட் 4. யாரு மின்னலா? இல்ல அம்மா ஜன்னல். பிறக்கும் போதே உலகத்தை அழிக்க பிறந்திருக்குதுங்க. அவனுக்கு என்ன அதுல புரியுதுன்னு தெரியல. நான் அப்படியா பாப்பா, ஐயோ எனக்கு தெரியவே இல்லையே. உனக்கு எப்படிமா தெரிஞ்சுனா? நான் நிறைய படத்துல பாத்திருக்கேம்மா. முளைச்சு 3 நேரம் வரல, உனக்கெல்லாம் குசுப்பு. இதெல்லாம் படிச்சு முன்னேற முடியல நாட்டுல. ரொம்ப கேஷுவலா அவருக்கு வந்து வருது. 4 இயர்ஸ் பையனுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு தெரியல. லவ் பண்றாங்கம்மா அவங்க. என்ன படம்? ஷேம் ஷேம் பப்பி ஷேம். காதல் என்கிற ஒரு விஷயத்துல நோ சொல்லவோ அல்லது அதை மறுக்கவோ எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு நியாயமான காரணம் சொல்ல முடியுமா? அதை சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். நானும் அதை கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் சார். பையனாகட்டும் பொண்ணாகட்டும் என்னுடைய சொத்து சார். பட்டா இருக்கிறவங்க தான் சார் சொத்தை விற்கிறதுக்கு உரிமை உண்டு, மத்த எவனுக்கு உரிமை இல்ல சார். இதை விட மோசமா யாராலையுமே சொல்ல முடியாது சார். போடா, நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சு போடா. நான் பஞ்சாயத்துல பேசுறேன். அவன் சொத்து எங்கிட்ட பட்டா இருக்கு, அவனை எங்க வேணாலும் விப்பேன் இப்படி சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க திட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? சாரி சித்தப்பா, கால பல்லு வளர்க்கல வார்த்தை ஸ்லிப் ஆயிடுச்சு. மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். இது ஆச்சி மசாலா நீயா நானா. நன்றி, நன்றி மக்களே. இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு. நான் என்ன சொல்றேன்னா, லவ் பண்ண பொண்ணே கல்யாணம் பண்ணி அவ டார்ச்சர் தாங்க முடியாம குடிக்க வந்தவங்க எத்தனை பேர் கை தூக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங் நீயா நானா கண்ணல மீட் பண்ணலாம். பாய் பாய்.